என் செல்லக் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை தள்ளிவிட்டு விடாதே. அம்மா உனக்கான அதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் உயிருக்கு நிகரான உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உன் உயிருக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு உறவு உன்னை தேடி வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் அந்த அன்பை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்காக உன்னோடு உடன் வருகின்ற இந்த தாய் எப்பொழுதும் உன்னை காக்கும் அன்பில் எந்த குறையும் வைத்தது கிடையாது. உன்னை என்னுடைய பாதுகாப்பில் வைத்து நான் பாதுகாக்க மறந்ததும் கிடையாது. உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் என்னுடைய அன்பை முழுக்க முழுக்க முழுமையாக உனக்கு நான் தந்திருக்கிறேன். எந்த இடத்திலும் நான் எந்த வகையான பாகுபாடுகளையும் யாரிடத்திலும் காண்பித்தது கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய விஷயங்களை முழுமையாகவும் சரியாகவும் மனத்தெளிவோடும் இந்த வாழ்க்கையில் உண்மையாகவும் கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அன்பை மதித்து நீயும் எனக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் வர எந்த நிலையிலும் வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் இங்கு இல்லை. அப்படி பார்க்க போனால் இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற பல பிரச்சனைகளிலிருந்தும் இந்த சூழ்நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி இருக்கிறாள் இந்த வராகி என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உன் வசமாக்கி உனக்கான தருணங்களை எல்லாம் என்னவென்று உருவாக்கி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கட்டும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கட்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நிற்க வேண்டாம். உன்னை சூழ்ந்து வரும் நேரங்கள், உன்னை சுற்றி வந்து பாடாய்படுத்தும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக இருந்து விட்டால் அது போதும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மனத்தெளிவோடு உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்று கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நம் உயிருக்கு நிகரான ஒரு உறவு என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு யாராக இருக்க முடியும்? மனிதர்களிடம் அன்பு வைத்து ஏமாற்றப்பட்டாய் என்று சொல்கின்ற என் குழந்தையை, மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பை வைத்து ஏமாறுவதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் வசமாக்கிவிடு. இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உனக்கே உரித்தானதாக மாற்றிவிடு. நான் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும். மனது சற்றென்று எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதபடி உனக்கான நல்ல நேரத்தை இந்த உறவுகள் உருவாக்கி கொடுக்கும். அதாவது இவர்கள் உடனிருந்தால் போதும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கிவிடும். தெளிவில்லாத பல விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். மனிதர்களும் சரி, உடனிருப்பவர்களும் சரி, நமக்கு கொடுத்த ஏமாற்றத்தை வாழ்க்கை முழுமைக்குமே நம்மால் மறந்துவிட முடிவதில்லை. தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை சூழ்ந்து வந்து நம்மை காயப்படுத்தியது அதிகம். ஆனால் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற உடனேயே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் வெளியேறி
உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும். உனக்கான எல்லாமும் உன்னை வந்து சேரத் தொடங்கிவிடும். நீ என்ன வேண்டி நின்றாலும் அது உன் வாழ்க்கையை உன் கைகளில் மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நீ ஏக்கம் கொண்டு தவிக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி சந்தோஷப்படு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்படு. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் உன் வசமாக. இனி எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் அவை எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடந்திட அத்தனையிலும் உடனிருக்கும் இந்த வராகி இனியும் உன்னை நான் ஒருபொழுதும் தொந்தரவு செய்வது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உண்மையான அன்பு எது, உன் உயிருக்கு நிகரான உறவு எது என்று தெரிந்த பிறகு உன் தாயானவள் உன்னை தொந்தரவு செய்ய முடியுமா? அந்த உறவை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பது தானே இந்த தாயின் கடமை. அதைத்தான் நான் செய்ய நினைக்கின்றேன். அதைத்தான் உன் வாழ்க்கை என உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். இனி உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவாக கிடைப்பதை எப்பொழுதுமே நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் நம் உயிருக்கு நிகரான ஒரு உறவு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த உறவு எப்பொழுதுமே நாம் விரும்புகின்ற சில விஷயங்களைப் போல இருக்க வேண்டும். நம் மனதிற்கு அது மன நிம்மதியை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறவாக உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் சரி, இந்த வராகி நான் உன் அன்பை புரிந்து கொண்ட உன் தாயாக உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக நிற்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. அம்மா உனக்கான அன்பை அள்ளி கொடுக்கவும் உனக்கான நம்பிக்கையை என்னவென்று புரிந்து கொள்ளவும் நிச்சயமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவுபடுத்தவும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை மறக்காதே. எவ்வளவு பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து உனக்கு நான் நல்லதை நடத்துவேன். எப்பொழுதும் மனதில் வஞ்சகம் இல்லாமல், உன் மீது போட்டிகளும் பொறாமைகளும் இல்லாமல் நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சுயநலத்தோடு நான் இருந்து கொண்டிருப்பேன். வராகி உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதும் இல்லை. உன்னை கண்டு நான் பயப்பட போவதும் இல்லை. எது என்ன நடக்குமோ அது சரியாகவே நடக்கும். எது நடந்து முடிந்ததோ அதுவும் நல்லபடியாகவே நடந்து முடிந்தது. எது நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லபடியாகவே நடக்கும் என்ற எண்ணம் கொண்டு நீ உன் தாயானவள் என்னை தேடு. தேவையில்லாத மனிதர்களிடத்தில் வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க நம்புவாயானால் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. தெய்வமும் உன்னை விட்டு ஒருபோதும் வேறெங்கும் செல்லாது. உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் நீ உண்மையான அன்போடு மனநிறைவோடு கொடுத்ததல்லவா, அது ஒருபோதிலும் மாறாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இனி உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் அங்கிருந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும் என்பதனை மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.